சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனு நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் நான், தக்காளி. இப்போ அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடும். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம். எண்ணெயில் எண்ணெய் நல்லா காயவும் கடுகு நம்பர் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நான் வெங்காயம் கொஞ்சம் கூட மட்டும் தான் போட்டிருக்கோம். எப்படி போட்டுக்கேன்னு பாருங்கள். ரொம்ப வெங்காயம் போட்டுக்கோம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வேண்டி வெங்காயம் போட்டுக்கிட்டாச்சு. கிண்டிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும், அது வரைக்கும் கிளறி விட்டுக்குவோம். பாருங்க, நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். நல்லா 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளியும் போட்டு பாருங்க, கல் உப்பு போட்டுக்குவோம். நான் மண்சட்டியில் தான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சேன். நல்லா அப்படியே மூடி வச்சுருவோம். கிண்டி விட்டுக்குவோம். கிண்டிட்டு பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது. இந்த கிண்டிட்டு அப்படியே இது சிக்கன் வச்சுருக்கேன், சிக்கனை போட்டுருவோம். இது இப்படியே இதுலேயே வதங்கட்டும். வதங்கவும் கொஞ்சம் நேரம் கழித்து மசால் போடுவோம். எல்லாம் அவங்க நல்லா கிளறி விட்டாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். மசால் பொடி நம்ம வீட்டில் அரைக்கிற மசால் பொடி தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். வேகணும்ல சிக்கனு, வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா 5 போல் வேகணும். அப்போ தான் சிக்கன் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் நாங்கள் அரைச்சதில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்காக கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுக்கணும். பாருங்க, ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி போட்டுக்கிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஜாதிக்காய் பொடி வச்சுருக்கேன் நான், அதில் கொஞ்சம் பொடி போட்டுக்கிறேன். ஜாதிக்காய் பொடி டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கு நல்லது, முகப்பொலிவு கொடுக்கும். பாலில் உரசி மூஞ்சில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து கழுவுங்க, புது பொலிவு கிடைக்கும். இது டிப்ஸு. இது நல்லா வேகட்டும். வெந்த உடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு
நான் சொன்னது மாதிரி புதுசாக வருங்க எண்ணெய் கேஸ்டர் ஆயில். இது நம்ம கொஞ்சம் ஊற்றினோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும், வயிறுக்கு நல்லது, இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஒரு ஒரு கரண்டி மாதிரி ஊற்றிருக்கேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கலர் கொடுக்கும். நிறைய பேர் தெரியாமலே இருக்காங்களுங்க. இது வரும் வேகவும் இருக்காது. நல்லா சலசலன்னு கொதிச்சு வருது. இதில் நல்லா வத்தணும். இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். பொங்கிட்டு இந்த சாதத்தில் ஒரு கரண்டி சாதம் வச்சு டீ ஆயிடுச்சு. இதில் ஒன்றே ஒன்று போடணும். இந்த கொத்தமல்லி இலை, இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், முடிஞ்சது. இது அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி ஜம்முன்னு மணக்குது. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு, இப்போ நானே சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இதை ஒரு கிளறுங்க, கிரேவி மாதிரி இருக்குது. இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு பொருத்தமாக ரசம் வச்சுருக்கோம், நல்ல ரசம். கஸ்தூரி மெத்தி, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் போல் இதை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருக்குல்ல, தயவுசெய்து ரொம்ப பேருக்கு எடுத்து சொல்கிறேன். சின்ன குழந்தைங்க சாப்பிடாங்க, அதுங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதில் எதுவுமே எடுக்க வேண்டாம், அதோடு சாப்பிடுங்க. முடிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, ரொம்ப 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 நல்லது. கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலை செம்மையாக இருக்குது. இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன்